தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ் கற்ற பிறகு அவர் உச்சரிப்பில் உதிர்ந்த அனைத்து பாடல்களும் கேட்பவர் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை 1955ஆம் ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய தேன் குரலால் தமிழ் இசை நெஞ்சங்களின் மனதை உருக வைத்த சுசீலா தொடர்ந்து பல பாடல்களை பாடினார். குறிப்பாக ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், நினைக்க தெரிந்த மனமே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, முத்தான முத்தல்லவோ, மன்னவனே அழலாமா, பேசுவது கிளியா, ஆயிரம் நிலவே வா, வளர்ந்த கலை, அனுபவம் புதுமை, தாமரை கன்னங்கள், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன போன்ற பல பாடல்கள் இசை நெஞ்சங்களின் மனதில் ஆலயமணியாய் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தன்னுடைய அமுத குரலில் தமிழ் மொழியை பற்றி அவர் பாடிய தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் தமிழ் பிரியர்களின் மனதை அமுதமலையால் நனைத்திருக்கிறது. நாகேஸ்வர ராவ், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, MS விஸ்வநாதன் என்று அன்றைய இசையமைப்பாளர்களில் தொடங்கி இசைஞானி இளையராஜா, AR ரகுமான் என மேலும்